எங்கள் அன்பு பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த 5வது மாதத்துக்குள்ள இந்த முதல் வாரத்தில் உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, 4 மாதங்கள் கடந்து வந்திருக்கிறோம். கடந்த 2 மாதங்களும் எத்தனையோ தடைகளையும் எத்தனையோ போராட்டங்களையும் சந்தித்து 5வது மாதத்துக்குள்ள வந்திருக்கிறோம். அப்பா, 5வது மாதத்துல நீ எங்களோட பேசுவதற்காக சொல்கிறோம். உடைய வார்த்தையை அனுப்பி கற்ற நீங்க பெரிய காரியங்களை செய்வதற்காக சொல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த 5வது மாதம், கடந்த 2 மாதங்கள் மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம் முழுமையாய் ஊரடங்கிலே கடந்து போய்விட்டோம். போராட்டங்களிலும் பிரச்சனைகளிலும் பயத்திலும் தீரிலும் கடந்து வந்துவிட்டோம். 5வது மாதம் எப்படி இருக்க போகிறது என்று ஆண்டவருடைய சமூகத்தில் பாரத்தோடு ஜெபித்த பொழுது ஆண்டவருடைய சிந்தையில வெளிப்படுத்தின வார்த்தை, என் இருதயத்தில் எனக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்த வார்த்தை, எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. எஸ்தரின் புஸ்தகம் 1ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி, காரியம் மாறுதலாய் முடிந்தது. காரியம் மாறுதலாய் முடிந்தது. இந்த வார்த்தையை கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்டார். இன்றைக்கு நம்ம சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த காரியங்கள், நாம் பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள், நம் தேசத்தில் சூழ்ந்திருக்கிற காரியங்களை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ண போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் உண்டாக்க போகிறார். இந்த வார்த்தையை குறித்து கடந்த 1ஆம் தேதி காலையில நாம் தியானித்தோம். இன்றைக்கு 3ஆம் தேதி. இந்த 2 நாட்களுக்குள்ளாக கர்த்தருடைய தேசத்துல அநேக காரியங்களை மாறுதலாய் உண்டாக்கி இருக்கிறார். தேசத்தின் ஊரடங்கு தளர்வுபடுத்தப்பட்டிருக்கிறது. அநேக காரியங்கள், தொழில்கள் நாளைய தினத்திலிருந்து தொடங்க போகிறோம். ஒரு புதிய அத்தியாயத்துக்குள்ள கடந்து போக போகிறோம். எனவே கர்த்தர் அந்த காரியங்களை வெளிப்படுத்தி 2 நாட்களுக்குள்ள பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். இன்னும் இந்த மாதத்திற்குள்ளாக கர்த்தர் பலத்த காரியங்களை தேசத்தில் செய்ய போகிறார். தேசத்துல அடைக்கப்பட்டிருக்கிற ஆலயங்கள் திறக்கப்பட போகிறது. விடுதலையோடு வந்து நம் சபையில ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், அவர்தான் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர். சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர். உலகத்தில் நடக்கிற காரியங்கள், தேசத்தில் நடக்கிற காரியங்கள் எதிர்மறையாக இருக்கலாம், சூழ்நிலைகள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். யோபு தேவ சமூகத்துக்குள்ள செபித்த பொழுது அப்படிதான் செபித்தார். யோபுவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, யோபு சந்தித்த பிரச்சனைகளில் அவர் ஜெபித்த பொழுது இப்படிதான் ஜெபித்தார். வாசிப்போம். என் நம்பிக்கை இப்பொழுது எங்கே? நான் நம்பியிருந்ததை காண்பவர் யார்? தேவரீர் என் காரியத்தை உம்மேல் போட்டுக்கொண்டு எனக்காக படைப்படுவீர். வேறு யார் எனக்காக கை கொடுக்க முடியும்? தேவரீர் என் காரியத்தை உங்க மேல போட்டுக்கொள்ளும். நீதான் எனக்கு உதவி செய்ய முடியும், நீதான் எனக்கு அற்புதத்தை செய்ய முடியும் என்று அவர் சொல்லுகிறார். யோபுவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, நீ ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உனக்கு நிலைவரப்படும். ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்வதற்கு தீர்மானம் பண்ணிவிட்டால், அவர் முடிவு செய்துவிட்டால் அது நிலைவரப்படும். உடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். எனவே காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். அவர்தான் காரியத்தை வாய்க்க பண்ண முடியும். 1 சாமுவேலின் புத்தகம் 14ஆம் அதிகாரம்
6ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை செய்வார். கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை செய்வார். கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேக பேரை கொண்டாகிலும் ரட்சிப்பதற்கு கர்த்தருக்கு தடை இல்லை. அவர் நமக்காக ஒரு காரியத்தை செய்வார். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் ஆசா ஜெபிக்கிற பொழுது தேவ சமூகத்தில் இப்படிதான் ஜெபித்தார். பலனுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது லேசான காரியம். பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது லேசான காரியம். எரேமியாவின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? மாம்சமான யாவருக்கும் அவர்தான் கர்த்தர். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமென், அல்லேலூயா. இந்த காரியங்கள் தேசத்தில் நடைபெற்ற பொழுது, முழு உலக தேசத்தில் கடந்து வந்த பொழுது எல்லாரும் சொன்ன ஒரு காரியம் சைனா தேசத்தில் கடந்து வந்து விட்டது. இங்கிலாந்துல, இத்தாலியில, பிரான்ஸ்ல, இன்னும் அமெரிக்க தேசத்தில் கடந்து வந்து விட்டது. வல்லரசு நாடுகள் எல்லாம் தடுமாறி கொண்டிருக்கிறது. வல்லரசு நாடுகளினால இதை கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை. இங்க இந்தியா போன்ற வளர்கிற நாடுகளில் கடந்து வந்தால், இந்தியா போன்ற மருத்துவ வசதிகள் இல்லாத ஒரு தேசத்தில் கடந்து வந்து விட்டால் ஒரு பெரிய ஒரு அழிவு கடந்து வரும். இந்திய தேசம் மாபெரும் அழிவை சந்திக்க போகிறது. இந்திய தேசத்தால் இதை தடை செய்ய முடியாது என்று எல்லா வல்லரசுகளும் சொல்லிக் கொண்டிருந்த ஒரு காரியம். ஆனால் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு தேசத்துல ஒரு பெரிய மாறுதலை கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த வார்த்தை காரியம் மாறுதலாய் முடிந்தது என்கிற வார்த்தை யூத ஜனங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை. யூத ஜனங்கள் மத்தியில் கர்த்தர் நடத்தின ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம். அந்த தேசம் அழிக்கப்படும்படியாக, சகல யூத ஜனங்களும் அழிக்கப்படும்படியாக நாட்கள் குறிக்கப்பட்டது, நேரம் குறிக்கப்பட்டது. எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யூத ஜனங்களை அழிப்பதற்காக நாட்களும் நேரங்களும் குறிக்கப்பட்டது. வாசிப்போம். ஆதார் மாதமான 12வது மாதம் 13ஆம் தேதி ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்துக் கொண்டு நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சல்காரர் கையில ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளை அனுப்பப்பட்டது. நேரம் குறிக்கப்பட்டது, நாள் குறிக்கப்பட்டது. 12ஆம் தேதி 12ஆம் மாதம் 13வது தேதி எல்லாம் குறிக்கப்பட்டது. ஆனாலும் சகல நாடுகளிலும் 127 நாடுகளில் இருக்கிற யூத ஜனங்களை ஒரே நாளில் அழிக்கும்படியாக நாட்கள் குறிக்கப்பட்டது. ஒரு பெரிய ஒரு கலக்கம் வந்தது. எல்லாரும் கலங்கி தவித்தார்கள். ஐயோ, நம்முடைய ஜனங்கள் அழிக்கப்பட போகிறார்களே, நம்முடைய ஜனங்களை கொலை செய்ய போகிறார்களே என்கிற கலக்கமும் பயமும் எல்லாருக்குள்ள கடந்து வந்தது. இந்த சூழ்நிலை மத்தியில்தான் சகல யூத ஜனங்களும் ஒரே நாட்களில் அமர்ந்து உபவாசித்து தேவ சமூகத்தில் போராடி ஜெபித்தார்கள். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டு காரியங்களை மாறுதலாய் மாற பண்ணினார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் உண்டாக்கினார். கலங்கி போயிருந்த சூசா நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. அவர்களுக்குள்ள மகிழ்ச்சியும் கலிப்பும் உண்டாகி கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டு ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கி இருக்கிறார் என்று முழு தேசமும் சந்தோஷப்பட்டு ஆர்ப்பரித்து மகிழ்ந்தார்கள். இதை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் உண்டாக்க போகிறோம். 2 மாதங்கள் பிரச்சனையை சந்தித்திருக்கிறோம். இன்னும் எப்படி தொழிலை நடத்த போகிறோம், எப்படி குடும்பத்தை நடத்த போகிறோம், நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் எப்படி ஆக போகிறது, இந்திய தேசம் இன்னும் 10 ஆண்டுகளுக்கு பின்பதாக போய்விட்டது என்கிற ஒரு கலக்கம் நமக்குள்ள காணப்படலாம். ஊழியத்தை எப்படி நடத்த போகிறோம், ஊழியத்தை எப்படி செய்ய போகிறோம், நம்முடைய சபையின் குடும்பங்கள் எப்படி இருக்க போகிறது, எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்கிற கலக்கம் நமக்குள்ள இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார்,
காரியத்தை மாறுதலாய் மாற பண்ணுவேன். ஆமென். கர்த்தர் நம்முடைய காரியத்தை மாறுதலாய் மாற்ற பண்ண போகிறார். நம்முடைய வாழ்க்கையில காரியங்கள் மாறுதலாய் மாற வேண்டும். நம்முடைய குடும்பத்தின் காரியம், ஊழியத்தின் காரியங்கள் மாறுதலாய் மாற வேண்டும் என்பதற்காக அவர்கள் என்ன செய்தார்கள், நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற 3 காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். 1ஆம் தேதி உபவாசித்து ஜெபித்தார்கள், காரியம் மாறுதலாய் மாறினது என்று தியானித்தோம். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற காரியம் 3 காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, எஸ்தரின் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது நடந்த எல்லா சம்பவத்தையும் மொர்தெகாய் எஸ்தருக்கு சொல்லி அனுப்புகிறார். எஸ்தர் இப்பொழுது அரண்மனை இருக்கிறார். இதுவரைக்கும் தெருவில் ஓரமாய் வாழ்ந்த ஒரு மகள், கஷ்டத்திலும் வறுமையிலும் தரித்திரத்திலும் வாழ்ந்த ஒரு மகள், அநேக பிரச்சனை மத்தியில் சந்தித்து கடந்து வந்த ஒரு மகள் இப்பொழுது அரண்மனை வாழ்க்கையில் இருக்கிறார். செல்வ செழிப்போடு கூட இருக்கிறார். அரண்மனையோட லைஃப் செட்டில் ஆகிவிட்டது. அவளுக்கு வேண்டிய எல்லா வசதிகளும் இருக்கிறது. ஆனால் தன்னுடைய ஜனங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. தன் தேசம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது. தன்னுடைய இனத்தார் ஒரு பெரிய பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருக்கிறாங்க. இந்த செய்தியை மொர்தெகாய் அரண்மனையில் இருக்கிற எஸ்தருக்கு சொல்லி அனுப்புகிறார். அரண்மனையில் இருக்கிற எஸ்தருக்கு சொல்லி அனுப்புகிறார். அந்த காரியத்தை சொல்லி அனுப்பின பொழுது அங்க பாருங்க, எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல அந்த காரியத்தை பார்த்து சொன்ன பொழுது, எஸ்தர் மொர்தெகாயை கவனிப்பதற்காக, விசாரிப்பதற்காக தன் பணிவிடைக்காரரை அனுப்புகிறார், தன்னுடைய அதிகாரிகளை அனுப்புகிறார். மொர்தெகாய்க்கு வேண்டிய காரியங்களை அவர் கொடுத்து வைப்பதற்கும், அவனுக்கு வேண்டிய ஆகாரங்களை கொடுத்து அவனை கவனிப்பதற்கு அரண்மனையில் இருந்து எஸ்தர் மொர்தெகாய்க்கு அந்த காரியங்களை சொல்லி அனுப்புகிறார். 5ஆம் வசனத்தை வாசிப்போம். 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது எஸ்தர் தன் பணிவிடைக்கென்று ராஜாவினால் நியமித்திருந்து அவருடைய பிரதானிகள் ஒருவனாகிய ஆத்தாக்கை அழைப்பித்து, காரியம் என்ன, அதன் முகாந்திரம் என்ன என்று அறியும்படி மொர்தெகாயினிடத்தில் விசாரிக்க அவனுக்கு கட்டளையிட்டார். உன் காரியம் மாறுதலாய் மாற வேண்டும் என்று சொன்னால் காரியம் என்ன என்பதை விசாரிக்கணும். எதனால் அந்த பிரச்சனை ஏற்பட்டது, எதனால் அந்த தடைகள் ஏற்பட்டது, எதனால் என் ஜனங்கள் பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள், என் ஜனங்கள் எதனால் அழிக்கப்பட போகிறார்கள், காரியம் என்ன என்பதை விசாரிக்கிற ஒரு அனுபவம் எஸ்தருக்குள்ள கடந்து வந்தது. யாருடைய பிள்ளைகள் நாம் நன்றாக இருக்கிறோம், நமக்கு பிரச்சனை இல்லை, நமக்கு மாதந்தோறும் வருமானம் வருகிறது, நம்ம லைஃப்ல செட்டில் ஆகிவிட்டோம், தேசத்துல யார் எப்படி போனால் எனக்கு என்ன, குடும்பம் எப்படி போனால் எனக்கு என்ன, ஊழியம் எப்படி நடந்தால் எனக்கு என்ன என்கிற ஒரு அனுபவத்தில் இல்லாதபடிக்கு நீ இருக்கிற சூழ்நிலையில காரியம் என்ன என்பதை விசாரிக்கணும். தேசத்துல நடக்கிற காரியங்களை விசாரிக்கணும். இந்த காரியத்தை குறித்து விசாரிக்கணும். நீங்க பாருங்க, மொர்தெகாய்க்கு ஒரு காரியம் சொல்லி அனுப்புகிறார். எஸ்தருக்கு மொர்தெகாய் ஒரு காரியத்தை சொல்லி அனுப்புகிறார். நீ இந்த காரியத்தில் மௌனமா இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பும் சகாயமும் வேறு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவி செய்வதற்காகவே உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே. அல்லேலூயா. இந்த காரியத்திலிருந்து ஜனங்களை தப்புவிக்க வேண்டும் என்பதற்காகவே உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கிறது. இந்த காலத்திலே நீ உதவியா இருக்க வேண்டும் என்பதற்காகவே கர்த்தரை உயர்த்தி வைத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த காரியத்தை சொல்லி அனுப்புகிறார். யாருடைய பிள்ளைகள் விசாரிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள வரணும், காரியத்தை அறிந்து கொள்ளணும். தேசத்தில் ஏன் இந்த காரியம் நடைபெற்றது, ஏன் நம்முடைய தமிழகத்தில் இந்த காரியம் நடைபெற்றது, ஏன் கோவை மாவட்டத்தில் இந்த காரியம் நடைபெற்றது, ஏன் திருச்சபைகள் மூடப்பட்டிருக்கிறது என்கிற காரியத்தை அறிந்து தேவ சமூகத்துக்குள்ள காத்திருக்கணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவள் காரியத்தை விசாரித்தாள், காரியத்தை அறிந்து அவருடைய பாதத்தில் அவள் காத்திருந்தாள்.
சும்மா போய் செபிக்கல, ஏதோ ஒரு காரியத்துக்காக செபிக்கல, ஒரு கடமைக்காக செபிக்கல, ஒரு சடங்காச்சாரத்துக்காக செபிக்கல, ஒரு பாரம்பரியமான ஜெபம் செபிக்கல, காரியத்தை அறிந்து செபித்தார். காரியத்துடைய முகாந்திரத்தை அறிந்து அவர் செபிக்கிறவராய் மாறினார். இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த காரியத்தை அறிந்து செபிக்கணும், இந்த முகாந்திரத்தை அறிந்து செபிக்கணும். தேசத்துல பாவம் பெருகிவிட்டது, தேசத்துல எங்கு பார்த்தாலும் பால்வாடி கிரியைகள் பெருகிவிட்டது, மூட நம்பிக்கைகள் பெருகிவிட்டது. எனவே கர்த்தருடைய கோபாக்கினை தேசத்தில் எழும்பி இருக்கிறது என்பதை அறிந்து நம்முடைய கோபத்தை மாற்றுகிற ஒரு ஜெபமாய் இருக்கணும். இந்த நாளினுடைய ஜெபம் மன்றாடுகிற ஜெபமாய் இருக்கணும், அர்ப்பணிக்கிற ஒரு ஜெபமாய் இருக்கணும், அன்றைய பாதத்தில் விழுந்து கிடக்கிற ஒரு ஜெபமாய் இருக்கணும். காரியத்தை அறிந்து ஜெபிக்கிற ஒரு மகள், காரியத்தை அறிந்து ஜெபிக்கிற ஒரு மகள், தன் குடும்பத்தை விசாரித்து ஜெபிக்கிற ஒரு மகள், தன் இனத்தை விசாரித்து ஜெபிக்கிற ஒரு மகளாய் காணப்பட்டார். இன்றைக்கு இந்த நாட்களிலாவது அவருடைய குடும்பத்தை விசாரிக்கிறவர்களாய் காணப்பட்டோமா? அவருடைய குடும்பத்தின் பிள்ளைகளை எத்தனை பேர் விசாரித்தோம்? ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைகளை எத்தனை பேர் விசாரிக்கிறவர்களாய் காணப்பட்டோம்? தன் சொந்த குடும்பத்தை விசாரிக்கிறார். தன்னை வளர்த்து ஆளாக்கி அரண்மனை வரைக்கும் உயர்த்தின மொர்தெகாயை விசாரிக்கிறார். உன் தாய் தகப்பனை விசாரிக்கிற பிள்ளைகளா இருக்கிறீங்களா? உன் குடும்பத்தை விசாரிக்கிற பிள்ளைகளா இருக்கிறீங்களா? ஊரடங்கு நாட்களில் எத்தனை பேரை விசாரித்தோம்? எத்தனை பேர் மேல கரிசனை உள்ளவர்களா இருந்தோம்? இங்கே மொர்தெகாய் எஸ்தர் அந்த அனுபவத்துக்குள்ள கடந்து போன பின்னும் அரண்மனையில அவளுக்கு எந்த பிரச்சனை இல்லாத அந்த சூழ்நிலையையும் தன் குடும்பத்தை விசாரிக்கிற ஒரு அனுபவம். நெகேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது அங்கு சொல்லக்கூடிய பாருங்க, நெகேமியா அரண்மனையில் இருக்கிறார், பான பாத்திரக்காரருடைய தலைவராக இருக்கிறார். அவரும் லைஃப்ல செட்டில் ஆயிட்டார், அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு கஷ்டம் இல்லை, சகல செல்வாக்கோடு கூட இருக்கிறார். ஆனால் அந்த 1ஆம் அதிகாரத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீந்தி தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்து, அவர் அரண்மனையில் இருந்த பொழுதும் தன் சொந்த ஜனங்களை குறித்து விசாரிக்கிற ஒரு அனுபவம். அந்த செய்தியை விசாரித்த பொழுது 3ஆம் வசனம் சொல்கிறது, அந்த நிந்தையை நான் கேள்விப்பட்ட பொழுது எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியாய் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடந்த பொழுது நெகேமியா துக்கித்து உபவாசித்து ஆண்டவருடைய பாதத்தில் அழுதார். அல்லேலூயா. விசாரிக்கிற பொழுதுதான் ஆத்தும பாரம் வரும். காரியங்களை குறித்து அறிந்து கொள்கிற பொழுதுதான் ஆத்தும பாரம் வரும். இன்னைக்கு அந்த ஆத்தும பாரம் நமக்குள்ள கடந்து வரணும். நம் தேசத்தின் காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் உண்டாக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த காரியம் மாறுதலாய் உண்டாக்க வேண்டும் என்று சொன்னால் ஏன் நடந்தது என்று விசாரிக்கணும். இன்னைக்கு காரியங்களை விசாரித்து அவருடைய பாதத்தில் செபிக்கணும். அந்த அனுபவம் நமக்குள்ள கடந்து வரணும். அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாய் சொல்கிறார், ஒருவன் பலவீனனானால் நானும் பலவீனனாகிறது இல்லையோ? ஒருவன் இடறினால் என் மனம் எரியாது இருக்குமோ? மற்றவருடைய பலவீனத்தை அறிந்து ஜெபிக்கிற ஜெபம், மற்றவருடைய கஷ்டத்தை விசாரித்து ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ள கடந்து வரணும். யோசேப்பு பொத்திபாரின் அரண்மனையில அதிகாரியா இருக்கிறான். எல்லா சூழ்நிலையிலையும் அவனுக்கு உயர்ந்த அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. அவன் தான் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறான். ஆனாலும் பாருங்க, தன் சொந்த தேசத்துல பஞ்சம், தன் சொந்த குடும்பத்தின் பிள்ளைங்க சாப்பிடுவதற்கு ஆகாரம் இல்லாமல் இருக்கிறாங்க. அங்கிருந்து எகிப்து தேசத்துக்கு கடந்து வர்றாங்க. அவனை குழியில தூக்கி போட்டவங்க, அவனை எல்லா சூழ்நிலையிலும் அடிமைப்படுத்தினவங்க, அவனை எள்ளி நகையாடினவங்க, அவனுக்குள்ளதாய் எழுதின சொந்த சகோதரர்கள். ஆனாலும் தன்னை தேடி வந்த பொழுது யோசிப்பு அவளை கனிவாய் விசாரிக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலும் 27ஆம் வசனத்திலும் சகோதரர்கள் சுகமாய் இருக்கிறார்களா?
நீங்கள் சொன்ன தகவல் சுகமா இருக்கிறாரா, உன்னுடைய இளைய சகோதரர் சுகமா இருக்கிறானா என்று அவருடைய சுக செய்தியை விசாரிக்கிற ஒரு சகோதரனாய் யோசேப்பு காணப்பட்டார். ஆண்டவர் சும்மா யோசேப்பின் காரியத்தை மாறுதலாய் மாற்றவில்லை, யோசேப்பை சாதாரணமாக உயர்த்தவில்லை. கருசனை உள்ள ஒரு மகன், கருசனை உள்ள ஒரு ஜெபம். நீங்க குடும்பத்தை குறித்த கருசனை உனக்கு இருக்கணும், திருச்சபையை குறித்த கருசனை உங்களுக்கு இருக்கணும், தேசத்தை குறித்ததான கருசனை இருக்கணும். இந்த கருசனையின் ஜெபம் உங்க வாழ்க்கையில் இருக்கிற காரியத்தை மாறுதலாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமென், அல்லேலூயா. யோசேப்பு தன் சிநேகிதருக்காக ஜெபித்தான், தன் சிநேகிதர் மேல கருசனை உள்ளவனாய் மாறினான். கர்த்தர் யோசேப்பின் சரியெழுப்பை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றினார், அவன் காரியத்தை கர்த்தர் மாற்றினார். ஆமென், அல்லேலூயா. அப்ப விசாரிக்கிற ஒரு அனுபவம், கருசனை உள்ள ஒரு அனுபவம் உங்க காரியத்தை மாறுதலாய் உண்டாக்கும். இரண்டாவதாக அதே எஸ்தரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். எஸ்தரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். இப்ப பாருங்க, எஸ்தர் செபிக்கிறான். செபிக்கிற பொழுது கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்த பொழுது ராஜாவின் கண்ணில் அவனுக்கு தயவு கிடைக்கிறது. எஸ்தரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ராஜா அவளை நோக்கி எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? ராஜ்யத்தின் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும். இவனால கவனிக்கணும். எஸ்தர் உபவாசம் பண்ணினால், விசாரித்தால், கரிசனை உள்ளவனாக இருந்தால் அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. ராஜாவின் கண்களில் தயவு கிடைக்கிறது. இவன் ராஜா வந்து கேட்கிறான், எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? ராஜ்யத்தின் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கிடைக்கும். இந்த வார்த்தை கேட்ட உடனே எஸ்தருடைய உள்ளம் பொங்கினது, எஸ்தருடைய உள்ளம் சந்தோஷமாய் மாறினது. ஒருவேளை இன்னைக்கு பிரைம் மினிஸ்டரோ நம்முடைய சிஎம்ஓ நம்மிடத்துல வந்து உனக்கு என்ன வேணும், நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே சொல்லுவோம், நாளைக்கே எங்க சர்ச்சை திறக்கணும், நாளைக்கே எங்க சர்ச்சை திறக்கணும் தான் கேட்போம். இல்லை நாளைக்கு என் கம்பெனி திறக்கணும், இல்லைன்னா நாளைக்கு பயன்படுத்த எல்லா ஹோட்டலும் திறக்கணும், எனக்கு வேண்டிய எல்லா சாப்பாடு எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுவோம். உடனே கேட்போம், தாமதிக்க மாட்டோம். அடுத்த செகண்ட் நமக்கு என்னெல்லாம் ஆசையோ அதெல்லாம் உடனடியாக நம்ம கேட்போம். ஆனால் பாருங்க, எஸ்தர் ராஜாத்தி அந்த சூழ்நிலையில அவர் சொன்ன ஜெபம், ராஜாவுக்கு சித்தமானால், ராஜாவுக்கு சித்தமானால். அவள் அவசரப்படல, அவள் உடனடியாக ஆத்திரப்படல. ராஜாவுக்கு சித்தமானால் நாளைக்கு நான் செய்கிற விருந்தில ஆமான் கடந்து வரணும். அவள் பொறுமையாய் அந்த காரியத்தை ஹேண்டில் பண்ணுகிறாள். அவள் எமோஷன்ல முடிவு எடுக்கல, அவசரத்துல முடிவு எடுக்கல. அந்த காரியத்தை அழகாக அவள் அந்த காரியத்தை மேற்கொள்கிறாள். ராஜாவுக்கு சித்தமானால் நாளைக்கு நாம் செய்கிற விருந்தில ஆமான் கடந்து வர வேண்டும். இந்த வார்த்தையை 3 இடத்துல பயன்படுத்துகிறார். அடுத்த நாள் வருகிறது, அடுத்த நாள் ராஜா வருகிறார், ஆமான் கடந்து வருகிறார். அப்பொழுது கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்யணும், நான் உனக்கு என்ன செய்யணும்? ராஜ்யத்தின் பாதி மட்டும் கேட்டால் அவள் சொல்லும் பொழுது, இன்னும் ஒரு முறை இந்த விருந்தில ஆமான் கடந்து வரணும், இன்னும் ஒரு முறை ஆமான் கடந்து வர வேண்டும் என்று சொல்லி அவள் பார்த்து அந்த காரியத்தை அழகாக அந்த காரியம் வாய்க்கிற வரைக்கும், தான் எதிர்பார்த்திருக்கிற பதில் வருகிற வரைக்கும் அவசரப்படாதபடி ராஜாவுக்கு சித்தமானால் என்னது காரியத்தை பொறுமையாக அந்த காரியத்தை ஹேண்டில் பண்ணுகிறார். தேவனுடைய காரியம் வெளிப்படுவதற்காய் காத்திருக்கிறார், அவசரப்படவில்லை. அன்புடைய காரியத்துல தன்னை ஒப்புக் கொடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் தான் அந்த காரியத்தை செய்யணும், முழு ஜனமும் பாதுகாக்கப்படணும். நான் மட்டும் பாதுகாத்தால் போதாது, என் தேசம் பாதுகாக்கப்படணும், என் யூத ஜனங்கள் பாதுகாக்கப்படணும் என்கிற காரியம் வாய்க்க பண்ணுகிற வரைக்கோ அவள் அந்த காரியத்தை அழகாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணி என்
ராஜாவுக்கு சித்தமானால் இந்த காரியம் கை கூடி வர பண்ணுகிற வரைக்கும், காரியத்தை வாய்க்க பண்ணுகிற வரைக்கும் பொறுமையாய் காத்திருந்து அவசரப்படாதபடி காரியத்தை ஒப்பு கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. 1 பேதுரு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, ஏற்ற காலத்துல கர்த்தருடைய உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருங்க. ஆமென். அல்லேலூயா. ஏற்ற காலம் அது வரைக்கும் அவள் காத்திருந்தாள். 12ஆம் மாதம் 13ஆம் தேதி அந்த நாட்களுக்கு முந்தின நாள் வரைக்கும் காத்திருந்தாள். அந்த நாட்களில் முந்தின நாள் வரை காத்திருந்து என் ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், அழிவிலிருந்து தப்புவிக்கப்பட வேண்டும் என்கிற காரியம் வாய்க்கிற வரைக்கும் அவசரப்படாதபடி அவருடைய சித்தத்திற்கு ஒப்புக் கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. சங்கீதங்களின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலுக்கு செவி கொடுத்தார். பொறுமையோடு கூட கர்த்தருக்கு காத்திருந்து நீங்க செபிக்க செபிக்க கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ரூத்துவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்வோம். ரூத்துவின் புத்தகம், ரூத்துடைய காரியம் மாறுதலாய் முடிந்தது. அவளுடைய வாழ்க்கை வெட்டப்பட்ட வாழ்க்கை, அவ்வளவுதான் என்று சொல்லி வெட்டப்பட்ட வாழ்க்கை. அதற்கு முன்பதாக 1ஆம் அதிகாரம், ரூத்துவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது அவருடைய மாமியாராகிய நகோமி சொல்லுகிறார், நீங்க திரும்பி போங்க, என் முன்னாடி வந்த ஒரு ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி அவள் பாருங்க அந்த காரியத்தை பார்த்தவள் சொல்லுகிறார். 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, நீங்கள் அது வரைக்கும் பொறுத்திருப்பீர்களோ, அவர் பெரியவர்கள் ஆனது மட்டும் புருஷருக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ, அது கூடாத காரியம். பொறுத்திருக்க முடியாது, உங்க வாழ்க்கையில் காத்திருக்க முடியாது, நீங்க திரும்பி போ என்று அவள் சொல்லிவிட்டால் ஒரு மருமகள் திரும்பி போய்விட்டாள். ஆனால் ரூத்துவோ பொறுமையோடு காத்திருந்தாள். இப்ப 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ரூத்துவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவள் தன்னோட கூட 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மற்றும் பொறுத்திரு. இந்த காரியம் என்னமாய் முடியும் மற்றும் என்னை நீ அறிகிற வரைக்கும் காத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன்பதாக அவன் இளைப்பாற மாட்டான். இந்த காரியம் என்னமாய் முடியும் என்கிற வரைக்கும் நீ காத்திரு. அவசரப்பட்டு காரியத்தை எடுத்து விடாத. அவன் இனி இளைப்பாற மாட்டான். உனக்கு ஒரு நன்மையை தேடுகிற வரைக்கும், உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற வரைக்கும் அவன் இளைப்பாற மாட்டான். நீ காத்திரு என்ற காரியத்தை நகோமி சொல்லி எழுப்புகிறார். அன்புக்குரியவர்களே, உங்க வாழ்க்கையில கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்கிற வரைக்கும் அவர் அமர்ந்திருக்க மாட்டார், அவர் இளைப்பாற மாட்டார். நீங்க ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கணும், ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். நீங்கள் காத்து சோர்ந்து போகாதபடி இந்த காரியத்தை கர்த்தருக்கு நன்மையாய் மாற்றுவா, இந்த பிரச்சனைகளை வாழ்க்கையில ஆசீர்வாதமாய் மாற்றுவா என்று நீங்க தேவ சமூகத்தில் போராடி போராடி தேவ சமூகத்தில் காத்திருக்கிற பொழுது அவர் வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை மாறுதலாய் உண்டாக்குவார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருங்க, பொறுத்திருங்க, தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க, அவருக்கு சித்தத்துக்கு ஒப்புக்கொடுங்க. இந்த காரியத்தை நன்மையாய் மாற்றுவார். ஏசாயாவின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்கிறது, இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்வேன், இதோ நான் புதிய காரியத்தை செய்வேன். எஸ்தர் வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்தார், ரூத்துவின் வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்தார். அது இப்பொழுதே தோன்றும். அனாந்தரமாய் இருக்கலாம், அவாந்தரமாய் இருக்கலாம், கர்த்தர் வழியை உண்டாக்குவார். ஆமென். அல்லேலூயா. இந்த காரியம் மாறுதலாய் முடிந்தது என்ற வார்த்தையை 30ஆம் தேதி ஆண்டவர் என்னோடு பேசினார். இன்றைக்கு 3ஆம் தேதி கர்த்தர் நம்முடைய மாநிலத்தில், நம்ம பட்டத்துல காரியத்தை மாறுதலாய் உண்டாக்கி இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த மாதத்திற்குள்ள அடைக்கப்பட்ட திருச்சபைகள் திறக்கப்படும், அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும். கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் உண்டாக்குவார். ஆமென். பொறுமையோடு காத்திருப்போம், தேவ சமூகத்தில் செபிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். 3ஆவதாக எஸ்தரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம்
16 வசனத்தை வாசிக்க கேட்போம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அள்ளும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். நல்லா கவனிக்கணும். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். எஸ்தர் அரண்மனையில் இருக்கிறான். அங்க இருக்கிற சூழ்நிலை எல்லாம் யூத ஜனங்களுக்கு எதிர்மறையான ஒரு சூழ்நிலை. அது வரைக்கும் யூத ஜனங்கள் எஸ்தர் அங்க தெரிவிக்கல. அவருடைய காரியங்கள் யூதர்களுக்கு எதிரானவர்கள், அன்றைய பிள்ளைகளுக்கு எதிரானவங்க. அரண்மனையில் இருக்கிற தாதிமார்களும் அப்படிப்பட்ட மனநிலையெல்லாம் இருந்திருப்பாங்க. ஆனா இங்க எஸ்தர் சொல்லுகிறான், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எஸ்தர் அரண்மனைக்கு போன கொஞ்ச நாட்களுக்குள்ள, எஸ்தர் அரண்மனையில் இருந்த கொஞ்ச நாட்களுக்குள்ள அவரை சுற்றி இருந்த ஜனங்களை அவள் தன் வசமாய் திருப்பி விட்டார். அல்லேலூயா. சுற்றி இருந்த ஜனங்களை தன்னுடைய வசமாய் திருப்பி விட்டார். தான் சொல்வதை கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அங்கே உருவாக்கி விட்டார். அங்கே ஒரு ஒருமனப்பட்டின் ஆவி அரண்மனைக்குள்ள உண்டானது. எஸ்தர் சொன்ன உடனே எஸ்தரும் அவள் தாதிமாரும் உபவாசித்து ஜெபித்தார்கள். அப்படின்னா இந்த காரியத்தை எஸ்தர் நிச்சயமாய் தன்னுடைய தாதிமாரிடத்தில் பகிர்ந்திருப்பார். நாங்கள் யார், நாங்கள் எப்படிப்பட்டவர்கள், நாங்கள் எந்த காரியத்திலிருந்து வந்தவர்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்கிற காரியத்தை சொல்லி உருவாக்கி, எங்கள் தேவன் எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்தார், எங்கள் தேவன் எப்படியெல்லாம் எங்களை நடத்தினார் என்கிற செய்தியை சொல்லி, இப்ப எங்க ஜனங்களை அழிப்பதற்கு அவங்க எழுதி இருக்கிறாங்க, அவங்களுக்காக நம்ம செபிப்போம் என்று சொன்ன பொழுது எஸ்தரும் தாதிமாரும் ஒருமனப்பட்டு உபவாசித்து செபித்தாங்க. ஆமென். அல்லேலூயா. ஒரு ஒருமனப்பட்டின் ஆவி அரண்மனைக்குள்ள உண்டானது. காரியம் மாறுதலாய் உண்டானதற்கு பெரிய ரகசியம். அரண்மனையில் எஸ்தர் மட்டும் செபிக்கல, எஸ்தரும் தாதிமாரும் ஒருமனப்பட்டு செபித்தாங்க. வெளியே மொர்தெகாயும் சகல யூத ஜனங்களும் ஒருமனப்பட்டு செபித்தாங்க. ஒருமனப்பாட்டின் ஆவி அங்கே ஊற்றப்பட்டது. காரியம் தலைகீழாய் மாறினது. அல்லேலூயா. இன்னைக்கு உங்க காரியம் மாறுதலாய் மாறணும் அப்படின்னா உங்க குடும்பத்துக்குள்ள ஒருமனப்பட்டின் ஆவி இருக்கணும். எத்தனை பேர் குடும்பத்துல ஒருமனப்பாடோடு செபிக்கிறோம்? ஊரடங்கு நாட்களில எத்தனை வீட்டுல குடும்ப ஜெபம் நடந்தது? இந்த நாளிலும் குடும்பமாய் செபிக்க முடியாத குடும்பங்கள் இருக்கிறது. பரிதாபம். தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கணும். இந்த நாட்களிலாவது குடும்பமாய் ஒருமனப்பட்டு ஒரே ஆவியோடு கூட இணைந்து செபிக்கிற பொழுது உங்க குடும்பத்தில் கர்த்த காரியங்களை மாறுதலாய் உண்டாக்குவா. இந்த நாட்களில் திருச்சபையின் குடும்பங்கள் ஒருமனப்படலாம். திருச்சபைகள் பிரிவினை ஆவிகள் வரக்கூடாது. திருச்சபைகளுக்கு குற்றம் சாட்டுகிற குறை சொல்லுகிற ஆவிகள் வரக்கூடாது. எல்லாரும் குடும்பமாய் திருச்சபையாய் இணைந்து ஊழியர்களாய் இணைந்து ஒருமனப்பாடோடு இணைந்து செபிக்கிற பொழுது கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் மாற பண்ணுவோம். தேசத்தில் ஊழியர்கள் ஒருமனப்படணும். தேசத்தில் விசுவாசிகள் ஒருமனப்படணும். குடும்பத்தின் பிள்ளைகள் ஒருமனப்படணும். ஒரு மனம் உண்டாகுகிற பொழுது கர்த்தர் நடுவில் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமென். அல்லேலூயா. தானியேல், அசரியா, மிஷாவேல் அங்கே ஒருமனப்பட்டு தேவ சமூகத்தில் போறாங்க. அடுத்த தேசத்துக்கு கடந்து போறாங்க. ஆனா பாருங்க, அந்த தேசத்திலையும் அவங்க 4 பேருக்குள்ள ஒருமனப்பாடு இருந்தது. 4 பேருக்குள்ள ஒருமனப்பாடு வந்தது. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்த பொழுது அவங்க சொல்றாங்க, 10 நாள் வரைக்கும் எங்களை சோதித்து பாரும். தானியேல் சொல்றா, என்ன மாத்திரம் சோதித்து பாரும் அப்படின்னு சொல்லல. அனனியா என்னை மாத்திரம் சொல்லல. மிஷாவேல் என்னை மாத்திரம் சொல்லல. அசரியா என்னை மாத்திரம் சொல்லல. எங்களை சோதித்து பாரும். 4 பேரும் ஒருமனப்பட்டு பாசிங்க இருந்தாங்க. 4 பேரும் ஒன்றாய் ஆராதித்தாங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை எரிகிற அக்கினி சுழல் நடுவில் போடுகிற பொழுது நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அந்த பிரிவினை வரல. நீதான் காரணம். நான் மட்டும் எஸ்கேப் ஆயிடுவேன். இந்த அக்கினி சுழல் என்னால இருக்க முடியாது என்று அவங்களுக்கு குழப்பம் வரல. பிரிவினை ஆவிகள் வரல. ஒருமனப்பட்டு நின்றாங்க. கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் உண்டாக்கினார். ஆமென். அல்லேலூயா.
பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில கட்டி வச்சிருக்கிறாங்க, தொழுமரத்துல கட்டி வச்சிருக்கிறாங்க. அங்க 2 பேருக்கு பிரச்சனை வரல. நீதான் காரணம் குற்றப்படுத்தல. அவர்கள் ஒருமனப்பட்டு ஆண்டவரை பாடி துதித்து ஆராதித்தார்கள். கட்டுகள் உடைக்கப்பட்டது. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு மனப்பாடு நம் தேசத்தில் உண்டானால் காரியங்கள் மாறுதலாய் உண்டாகும். ஊழியர்களுக்கு ஒரு மனப்பாடு வரணும், சபைகளுக்குள்ள ஒரு மனப்பாடு வரணும், குடும்பத்துக்குள்ள ஒரு மனப்பாடு வரணும். கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் கர்த்தர் உண்டாக்குவார். ஆமென், அல்லேலூயா. காரியம் மாறுதலாய் முடிந்தது. 3 காரியம் விசாரிக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ள இருந்தா, கரிசனை உள்ள ஒரு ஜெபம் நமக்குள்ள இருந்தா, உடைய காரியத்தை நிச்சயமாய் மாறுதலாய் கர்த்தர் உண்டாக்குவார். அவசரப்பட்டு விடாதபடி, சூழ்நிலைகளை பார்த்து அவசரப்பட்டு விடாதபடி. இன்னைக்கு அநேக சூழ்நிலையை பார்த்து தற்கொலைக்கு நேராக போகிறாங்க. கடந்த நாட்டில் கேரளாவில் பெரிய ஒரு கோடீஸ்வரர், வெளி தேசத்துல செல்வ செழிப்பாக இருந்த பல 1000 கோடிக்கு அதிபர் தற்கொலை செய்து கொண்டார். இங்கிலாந்துல அந்த தேசத்தினுடைய ஒரு மினிஸ்டர் அவர் தற்கொலை செய்து கொண்டார். ஸ்பெயின் தேசத்துல இப்படி நடந்தது. தேசத்தின் அதிகாரிகள் இருக்கிறவர்கள், உயர்ந்த இடத்தில் இருக்கிறவர்கள் சூழ்நிலையை பார்த்து கண்ட்ரோல் பண்ண முடியாம தற்கொலைக்கு நேராய் கடந்து போய்விட்டார்கள். ஆனால் நீங்கள் நானும் தேவ சமூகத்துல பொறுமையோடு காத்திருந்து, ஆண்டவரே இதன் மத்தியில் வாழ்வதற்கு எங்கள் பலனை தாங்க, இதை மேற்கொள்வதற்கு எங்கள் கிருபையை தாங்க, உங்க சித்தம் இல்லாம ஒரு காரியம் நடைபெறாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். உங்க சித்தத்துக்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆனாலும் அன்றாடுகிறேன், உங்க சித்தமானால் எங்க தேசத்துக்கு மனம் இறங்கும், உங்களுக்கு சித்தமானால் இந்த தடைகளை மாற்றும், உங்களுக்கு சித்தமானால் என் குடும்பத்துல கர்த்தர் காரியத்தை மாற்றும் என்ற தேவ சித்தத்துக்கு ஒப்புக் கொடுத்து காத்திருக்கிற பொழுது காரியம் மாறுதலாய் முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக குடும்பத்துக்குள்ள ஒரு மனப்பாடு வேணும், சபைக்குள்ள ஒரு மனப்பாடு வேணும், ஊழியத்துல ஒரு மனப்பாடு வேணும். இந்த அனுபவத்தோடு நாம் செபிக்கிற பிள்ளைகளாய் மாறிவிட்டால், சபைக்குள்ள ஒரு மனப்பாடு வந்துவிட்டால், கர்த்தர் மாபெரும் எழுப்புதலை சபைக்குள்ள கொடுப்பார், தேசத்துக்குள்ள கொடுப்பார். அவருடைய கண்கள் அதை காணும், அவருடைய காதுகள் அதை கேட்கும், காரியம் மாறுதலாய் உண்டாகும். ஆமென், அல்லேலூயா. விசுவாசத்தோடு, சந்தோஷத்தோடு, உற்சாகத்தோடு நல்ல கரங்களை தட்டி பாட போகிறோம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாம் நல்ல சந்தோஷம் பாடுங்க, நல்ல விடுதலையோடு கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுங்க. கர்த்தர் நிச்சயமாய் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ண போகிறார். எல்லாரும் இணைந்து எஸ் Thank
கொண்டு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் மாறுதலாய் உண்டாக்குவார். அதை பார்த்து அப்பொழுது உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். அல்லேலூயா. அப்பொழுது உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். பஞ்ச காலத்திலும் உபத்திரவ காலத்திலும் ஆண்டவர் என்னை நடத்தினாரே என்று அறிந்து இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஆமென். அல்லேலூயா. உங்களுடைய கிருபைகளை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாய் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். இந்த வாரத்தில் பிறந்த நாள் திருமண நாளை காண்கிற திருச்சபை குடும்பங்களை வாழ்த்துகிறோம். 3ஆம் தேதி இன்றைக்கு தன்னுடைய பிறந்த நாளை காண்கிற மிஸ்ஸஸ் சிந்து விஜயன் அன்றைய நாமத்தினால அன்பு சகோதரியை வாழ்த்துகிறோம். அதே 5ஆம் தேதி தன்னுடைய பிறந்த நாளை காண்கிற சகோதர ஆசி அன்றைய நாமத்தினால அன்பு சகோதரை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். 7ஆம் தேதி தன்னுடைய பிறந்த நாளை காண்கிற கார்வின் செனிதா அவருடைய மகன் கார்வின் அன்றைய நாமத்தினால மகனை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அவர்களுக்கு கொடுத்த வார்த்தை, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. வார்த்தைப்படி அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 6ஆம் தேதி தன்னுடைய திருமண நாளை காண்கிற மிஸ்டர் மிஸ்ஸஸ் ஆபே அனிதா தம்பதியினரை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நித்திய கிருபையுடன் நான் உனக்கு இறங்குவேன். வார்த்தைப்படி அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாய் ஒரு விஷயங்களை மூடி இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற சிந்துவுக்காக சொல்லிக்கிறோம். 5ஆம் தேதி பிறந்த நாளை காண்கிற ஆசிரியருக்காக சொல்லிக்கிறோம். 7ஆம் தேதி பிறந்த நாளை காண்கிற கேப்டனுக்காக சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, நீ விரும்புகிறபடி எனக்காக கடவுள் இந்த வார்த்தைப்படியாய் பிள்ளைகளுடைய விருப்பங்களை அறிந்திருக்கிற தகப்பன் ஜெயத்தை கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். திருமண நாளை காண்கிற ஆபே அனிதா தம்பதியினரை ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். நித்திய கிருபையுடன் நான் உனக்கு இறங்குவேன். இந்த வார்த்தைப்படி இந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். முழு குடும்பத்தையும் இந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. எல்லாரும் இருக்கிற இடத்துல ஒரு விஷயாய் இந்த கரங்களை வானத்தினரால் உயர்த்தி, ஆண்டவரே, எங்க தேசத்தின் காரியங்களை மாறுதலாய் உண்டாக்குவதற்காக ஸ்தோத்திரம். ஊரடங்கை இந்த தமிழ்நாட்டிலும் கோவை பட்டணத்திலும் தளர்வு பண்ணினதற்காக ஸ்தோத்திரம். நாளைய தினத்திலிருந்து ஆரம்பிக்கிற தொழில், வேலை ஸ்தலங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்துக் கொள்ளுங்க. புதிதாக எந்த கிருமிகளும் வைரஸ் கிருமிகளும் பரவி விடாதபடி எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, பட்டணத்துக்குள்ள, கிராமத்துக்குள்ள, தேசத்துக்குள்ள, வேலை பார்க்கிற ஸ்தலத்துக்குள்ள கடந்து போகிற பிள்ளைகள் மேல இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை தெளிக்கணும். நீங்க பாதுகாத்துக் கொள்படியாக சொல்லுகிறோம். அதே போல எல்லாரும் இணைந்து விசுவாசத்தோடு சொல்லுகிறோம். அடைக்கப்பட்ட எல்லா திருச்சபைகளும் திறக்கப்படுவதாக விடுதலையோடு சபையில் வந்து ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்யப்பா. அதிலேயும் காரியத்தை மாறுதலாய் உண்டாக்குவதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லுகிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே ஆமென். ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட மீண்டும் எப்பொழுதும் சதா காலங்களும் ஒரு வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.